உங்கள் வாழ்க்கையில ஒரு விதமான கடினமான பாதைகளுக்குள்ள நீங்கள் போயிருக்கலாம். சில பாதை வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும், ஆனா சிலது எல்லாருக்கும் தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த பள்ளத்தாக்குல நீங்க மட்டும் நடந்திருப்பீங்க, அந்த சூழ்நிலையில நீங்க மட்டும் நடந்திருப்பீங்க, அந்த இடத்துல நீங்க மட்டும் தவிச்சிருப்பீங்க. அது எல்லாருக்கும் சொல்லி விவரிக்க முடியாது. சிலதை சொல்ல முடியும், சிலதை சொல்ல முடியாது. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு நல்லா தெரியுங்க. உங்கள் சிந்தையை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் சூழ்நிலை அறிந்திருக்கிறார், நீங்கள் கடந்து போன பாதை அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த பாதையிலே எவ்வளவு தூரத்திலே நீங்கள் கடந்து போனீர்களோ, எவ்வளவு ஆழத்திலே கடந்து போனீர்களோ, எவ்வளவு வறட்சியிலே கடந்து போனீர்களோ, எவ்வளவு அழுத்தத்திலே கடந்து போனீர்களோ, எவ்வளவு அழுகையிலே கடந்து போனீர்களோ, எவ்வளவு கண்ணீரில் கடந்து போனீர்களோ, இன்றைக்கு விசுவாசிக்க இந்த புதிய ஆண்டுல நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக என் தேவன் என்னை மகிழ்ச்சியாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, திரும்பு, நம்பிக்கையோடு திரும்பு. சிறையிருப்புக்குள்ள இருக்கிறியா, குழியில் இருக்கிறியா, திரும்பு. உன் பாதையை நான் அறிந்திருக்கிறதுனால உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருகிற தேவனாக இருக்கிறேன்.